ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்ற ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேன். வளர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை. தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. சந்தேகம் தெளிதல் படலம் 26வது பாட்டு. மெய்யும் கொண்டு பிராரத்தம் தரும் விதிவழி நின்றிடவும் உய்யும் கருமிகளுக்கு அனுகுணமா ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரைசப்புவது எப்படியோ. நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமா அருள்வீரே. ஆடவர் செய்தொழில் மூவகையாகும் அவித்தை வசத்துருநாள் ஏடனை மமதை அகந்தை உள்ளார்க்கே இகபர விவகாரம் வீடனுபவம் என்னும் இச்சை உள்ளார்க்கே. வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகு தொழிலால் பலனுண்டோ பரிபூரணம் ஆனால். குரவர் சிகாமணியே கேளீர் நீர் கூறின வழி
நோக்கும் பரமுடன் ஈகமும் இழந்தவர் அன்றோ பழகுவர் விஞ்ஞானம் விரவு முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் சிரவண மணநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே கிளர் மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்டல் செய்ய கடனே தளர்வரு சிந்தித்தலின் முயல்வார் சில சந்தேகங்கள் உள்ளார் தெளிதலின் நேர்ப்பார் விபரீத பேய் தீரா வாதனையோ உருவாயறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போல செய்யானின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யாம் விபரீதங்கள் அவர்க்கு போயின என்றீரே மெய்யாம் பிரம்ம விசாரம் இது அன்றோ வெளியாய் உரையீரே ஓ இந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால் ஆய்ந்தறிவுற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனும் ஆகான் மாய்ந்ததன் உடல் வேமலவும் பின்னவன் மனுடன் எனப்படுவான் வீந்த சிதாபாசன் போமலவும் விவகாரம் தொடரும் ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ போனால் அன்றோ நன்றாம் நிஷ்டை வேண்டாவோ செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ தெரிதரு மகனே ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம் உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழில் அன்றோ துரிய பரம்பொருள் ஆனவர் வேறொரு தொழில் செய்வதும் உண்டோ அரிய சமாதிகள் பழகுவனே அவன் ஆருடனும் அன்றே. தாண்டவராய சுவாமிகள் தத்துவ விளக்கப்படலத்தை முடிச்சுட்டு நம்ம கைவிலை நவனியத்தில் சந்தேகம் தெளிதல் படலத்தில் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சந்தேகமாக பார்த்துட்ருக்கோம். முதல்ல தொடங்கப்பட்டது நமக்கு பிரமாண வாக்கியத்தில் இருக்க சந்தேகம் பார்க்கப்பட்டது. அந்த வாக்கியம் பிரம்மமானது மனதிற்கு எட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் எட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் வாக்கிற்கு எட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு, வாக்கிற்கு எட்டாதுன்னு. இப்போ வேத வாக்கியத்தில் இருக்கின்ற அதில் இருக்கிற சந்தேகம், அதுக்கு பேர் பிரமாண சந்தேகம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பிரமேய சந்தேகம். இப்போ நமக்கு அந்த வஸ்து, அந்த பிரம்மத்தை பற்றின அதில் இருக்க டவுட், பிரம்மாக்கார விருத்தியிலே எப்படி இருக்கிறது, இப்போ பிரம்மத்தை அறிந்தவர் எப்படி இருப்பார், அப்போது இதுக்கு பேர் பிரமேய சம்சயம்னு நம்ம சொல்லப்பட்டோம். இப்போ நம்ம ஆழமாக பார்த்துட்ருக்கிறது விவகார ஞானியை பற்றி தான் குடஞ்சி கேட்டுட்ருக்கான். எப்படி விவகாரத்தையும் ஞானத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதுக்காக தான் நமக்கு எப்படி அசையா நிவாத தீபம்னு கேட்டான். அப்புறம் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பிரச்சனையாகாதான்னு கேட்டான். மாகர்த்தன் மாபோகி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
இப்போ திரும்பவும் இந்த கிருத்தகிருத்தியன்கிறத, இப்போ ஞானி எல்லாரையும் மாதிரி இருக்காரே, அவருக்கு இன்னும் அடுத்து ஞானினா எப்படி இருப்பார், ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. நம்ம ஞானி ஆகணும் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார், இப்போ விவகாரத்தையும் இதையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அதான் பார்த்துட்ருக்கோம். எப்படி விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஞானியை எப்படி கிருத்தகிருத்தியன்னு சொல்கிறது. கிருத்தகிருத்தியன்னா செய்யும் செய்கை முடித்தவர். விவகாரத்திலே இருக்கார், எல்லாரையும் மாதிரி தான் இருக்கார். அவருடைய பேச்சு வழக்கெல்லாம் பார்த்தேன் வந்தேன் போனேன்னு தான் இருக்குது. ஆனால் அவரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? என்ன, ஞானிக்கு உலகம் பொய்ன்னு தெரியும், ஆனால் விவகாரம் எல்லாம் உலகம் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட தான் விவகாரம் பண்ண வேண்டியது இருக்குது. உலகத்தை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி விவகாரம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அவர் விவகாரம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு மனசில் தெரியும், ஆழமான மனசில் உலகம் உண்மை இல்லைங்கிறது தெரியும். அதான் அந்த கனவை சொல்லப்படுது. ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனை. முழிச்சதுக்கப்புறமும் அந்த கனவை பற்றி பேசுகிறோம், ஆனால் கனவுங்கிறது புரிஞ்சு பேசுகிறோம், அதுக்கு சத்தியத்துவம் இல்லாமல் பேசுகிறோம். அதே மாதிரி ஞானிக்கு உலகம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிட்டா கூட உலகம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு விவகாரம் பண்ணுற அந்த மக்களோட அவர் விவகாரம் பண்ணும்போது எல்லாரையும் போல் வந்தேன் போனேன் சாப்பிட்டேன்னு தான் சொல்கிறாரு. உடம்பு வந்துச்சு, உடம்பு போச்சு, உடம்பு சாப்பிட்டுச்சு அப்படின்னு வார்த்தையால் சொல்கிறதில்ல. ஆனால் அவர் ஆள் மனசில் உடலை தனக்கு புறப்பொருளாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டான். விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, விவகாரம்னாலே துன்பம் அல்லவா, எதுக்காக இந்த துன்பத்தை அவர் வழியை எடுத்து போட்டுட்ருக்காரு? நானா விவகாரம் துயர் அல்லவோ, ஞான சுகம் தருமோ, போனால் அன்றோ நன்று, எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமே, அப்படான் அக்கடான்னு இருக்கலாமே. ஆனாலும் எதுக்காக இவர் விவகாரத்தில் எழுத்து போட்டு பண்ணுறாரு? நிஷ்டை புரிதிடல் வேண்டாமோ? 2 கேள்வியும் கேட்குறான். அவர் நிஷ்டையில் இருக்கணுமான்னு கேட்குறான், நிஷ்டையில் இருந்தால் அவர் ஞானி கிடையாதுன்னு கேட்குறான். அவர் சமாதி பழகிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவரை என்ன சொல்ல முடியாது, ஞானின்னு சொல்ல முடியாது. ஆனால் விவகாரத்தில் இல்லாமல் சமாதியில் இருக்கிறது தான் ஹையஸ்ட்டு சுகமாக இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது? நுணுக்கமான கேள்விகள் நம்ம இதுக்குள்ளே நம்ம அபியாசம் பண்ணும்போது நமக்கு வரும், இந்த கேள்வியெல்லாம் வரும். நம்ம விவகாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, விட்டுறதா, விட்டுட்டு ஓடி போயிடலாமா தோணும், அப்பப்போ தோணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல ஒன்றும் தெரியாது, இப்போ இதெல்லாம் படித்து வேற வச்சுட்டோம். இப்போது என்னாகும், நம்மளெல்லாம் ஞானின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரம். நம்ம படித்த விஷயத்துக்கும், ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம மேலே தப்பு, இது வரைக்கும் நமக்கு தப்பு தெரியாது, இப்போ நமக்கு தப்பு தெரியும். அப்போது இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ சமாதி எங்கேயாவது ஓடி போய் எங்கேயாவது போய் உட்காந்துடலாமா, இப்படிலாம் டவுட்டு வரலாம். இப்போ அதுக்கு தான் ஆழமாக சொல்லிகிட்ருக்கார். தெரிதரு மகனே, ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம். பிராரப்தம் முடிகிறது வரைக்கும் விவகாரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு விவகாரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். உடல் விவகாரம் பண்ணும், மனசு விவகாரம் பண்ணும், தியானம் பண்ணுறது, இது எல்லாமே அந்த கரணத்தினுடைய வியாபாரம். மனசோடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் எந்த காரியமே பண்ண முடியாது. சமைக்கணும்னா மனசு கோஆப்ரேட் பண்ணணும், இங்கேருந்து வரணும்னா வீட்டிலேருந்து இங்கே கிளாஸ்க்கு வரணும்னா மனசு கோஆப்ரேட் பண்ணணும், மனசு இல்லைன்னா கோஆப்ரேட் பண்ணலைன்னா பண்ண முடியாது. ஆனால் துரிய பரம்பொருள் ஆனவர் வேறு ஒரு தொழில் செய்வதும் உண்டோ? ஆட்சேபாரத்தில் போட்டிருக்காருன்னு பார்த்தோம். தன்னை பரம்பொருளாக, தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டவர் ஒரு செயலும் செய்ய தேவையில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவர் ஒரு வகையில் இல்லை, எனக்கு மனசு ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சமாதி அபியாசத்தில் உட்கார்றாரு. சமாதி அபியாசம்ங்கிறது என்னது? பிரச்சனையிலேருந்து ஒரு எஸ்கேப். எப்படி தூங்கிறதுக்கு ஒரு எஸ்கேப் மாத்திரை போட்டு பிரச்சனையிலேருந்து தூங்கிக்கிறோமோ, அது மாதிரி சமாதி அபியாசம்ங்கிறது ஒரு எஸ்கேப்பாக பயன்படுத்தினால், சமாதி பண்ணுறவங்களே எஸ்கேப்புன்னு சொல்லலை, நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், இது தப்பாக சொல்லிடக்கூடாது. பிரச்சனைகளுக்கு தீர்வாக நான் சமாதியில் போய் ஒளிஞ்சிக்கிற போகிறேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா நீ ஆரூடன் அன்றே. ஆரூடன்,
ஆரோகணம்னு சொல்கிறோம். ஆரோகணம்னா மேலே போகிறத ஆரோகணம்னு சொல்கிறோம். ஆருடன்னா மேலே ஏறியவன், கரை ஏறியவன். அவன் ஆருடன்னா செய்யும் ஞானத்தை அடைந்தவன். சாதனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சித்தன் ஆயிட்டான். அப்போது அவன் மன நிம்மதிக்காக சமாதி பழகுனா அவனை ஆருடன்னு சொல்லக்கூடாது. ஆனால் பார்க்குறோம் சாமிஜிகள்லாம் பார்க்குறோம், அவங்க தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எதுக்கு தியானம் பண்ணணும்? அப்போது இந்த மாதிரி கேள்வி வரலாம். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் ஸ்ரவண மனநாதி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா உனக்கே தெரியும். சைக்கிள் ஓட்டினவங்களுக்கு அந்த காலம் நம்ம சைக்கிள் ஸ்கூலுக்கு போயிருப்போம். இடையில கொஞ்ச நாள் லேடிஸ்லாம் நம்ம ஊரில் சைக்கிள்லாம் ஓட்டலை. அப்புறம் தான் இடையில தான் ஒரு 10-15 வருஷம் லேடிஸ்லாம் ஓட்டாமல் தான் இருந்தோம். ஸ்கூலில் விட்ட சைக்கிள் 15 வருஷம் கழித்து ஏறி உட்கார்ந்த உடனே நம்மளால் ஓட்ட முடிஞ்சுதா முடியலையா? திரும்ப இன்னொருக்க டக்கடிச்சு பழகணுமா? பழகலை. 15 வருஷம் கேப் ஆகிப்போச்சு. ஆனாலும் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பேலன்ஸ் பண்ணுறது நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி இருந்தது. திரும்பவும் என்ன பண்ண வேண்டியதில்லை, அது அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் புதுசாக பழக வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி நீச்சல் படித்தவங்களும் அப்படி தான். சின்ன வயசில் நீச்சல் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எப்போ தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? அந்த மசில் மெமரியில் அவங்களுக்கு இருக்கும். ஆமாம், அது மாதிரி அனிச்சை செயல், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அனிச்சையாக என்ன பண்ண முடியும்? டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா அதில் அவ்வளோவு மனசில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போது அதுபோல் நிறைவாயினர் நன்றாக ஆழமாக மனசில் பதிஞ்சு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், அதான் முன்னாடி பார்த்தோம். தத்துவம் அறியார் கேட்டல் செய்யக்கடனே, தளர்வரு சிந்தித்தலின் முயர்வார் சிலர் சந்தேகங்கள் உளார், தெளிதரின் நிற்பார் விபரீதப்பே தீரா வாதனையோ, அறிவுருவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ. நல்லா உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அனாயாசமாக சைக்கிளை பெடல் பண்ணிட்டு எத்தனை வருஷம் கழிச்சினாலும் என்ன பண்ண முடியும்? ஓட்ட முடியும். ஏன்னா அது நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதுபோல் நன்றாக தன்னை முழுமையாக அந்த விபரீத பாவனையிலிருந்து முழுமையாக விடுவித்து கொண்டவர். நம்ம ஒரு இது படித்தோம், நம்ம பரோட்ச அனுபூதியில் படித்தோன்னு நினைக்கிறேன். தேகாத்ம ஞானவத் ஞானம் தேகாத்ம ஞான பாதகம் ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய ச ஜீவன் முக்தச உச்சியதே. நான் உடம்புங்கிற எண்ணம் எப்படி நமக்கு இருக்கின்ற பஞ்சதசி சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க. நான் உடம்புங்கிற எண்ணம் எப்படி நமக்கு இயல்பாக இருக்கோ அதுபோல் நான் உடல் அல்லங்கிற எண்ணம் ஸ்வபாவம் ஆயிடுச்சுன்னா நீ விரும்பலைனாலும் நீ ஜீவன் முக்தன் தான் அப்படின்னு வித்யாரண்யர் எழுதியிருக்கார். இப்போ அதுபோல் அறிவுருவாய் நிறைவாயினர் நன்றாக ஆழ் மனசில் அவருக்கு நான் உடல் அல்ல, நான் ஜீவன் அல்ல அப்படிங்கிறது விட்டுட்டவனுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் தனக்காக செய்வதற்கு எதுவும் இல்லை. அரிய சமாதிகள் பழகுவனேன் அவன் ஆடுடரும் அன்றே அப்படின்னு குரு சொல்லிட்டார். நிஜமாவே கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீ சமாதி பழகணும்னு கிடையாது. உனக்கு நன்றாக ஆழ் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா உனக்கு செய்வதற்கு இனி எந்த செயலுமே இல்லை அப்படின்னு. அடுத்து சிஷ்யன் இன்னொரு கேள்வி. அப்படின்னா சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சில ஞானிகள், அதுக்கப்புறமும் விவகாரம் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க, விவகாரம் பண்ணாமல் ஞானத்துக்கு அப்புறமும் சமாதி சில பேர் பழகிட்டே இருக்காங்களே, எதனால அப்படின்னு ஒரு கேள்வி. உத்தம குருவே ஆரூடமாய் ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவது என்றால் இத்தலம் அருவும் பிராரத பிரிவு எப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே. உத்தம குருவே ஆருடருமா ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவதே
இத்தலம் மருவும் பிராரத பிரிவு எப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்று முன்னே சொன்னேனே. கேள்வியும் பதில் இதிலே வந்துடுது. உத்தம குருவே, உத்தம குரு, குருக்கிட்டே உத்தம அதம குரு, மத்தியம குரு, உத்தம குருன்னு நிறைய கேட்டகரி இருக்குது. வந்து உத்தம குருன்னு அவர் எப்படியாவது சிஷ்யனுக்கு புரிய வச்சிடணுங்கிறதுல கங்கணம் கட்டிகிட்டு இருக்கார். எப்படியாவது திரும்ப திரும்ப எந்த எக்ஸாம்பிள், இது புரியுதா அது புரியுதான்னு சொல்லிட்டு எப்படியாவது புரிய வைக்கணுங்கிறதுல அந்த கருணையோடு இருக்கிறவர் தான் உத்தம குருன்னு சொல்கிறேன். கேள்வி, ஆரூடருமாய் ஒரு தொழில் அற்றவரும். ஆரூடர்னா சித்தியை அடைந்தவர், சித்தனாக்கியவர், மோட்சத்தில் இருப்பவர், ஜீவன் முக்தராக இருப்பவர். அவருக்கு செய்வதற்கு ஒரு தொழிலும் அற்றவர். அவர் தனக்குன்னு செஞ்சுக்கிறதுக்கு எந்த தொழிலும் இல்லை. தனக்காக அவர் எந்த காரியத்திலும் எந்த ஆன்மீக சாதனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஆரூடர். ஏறி முடிச்சிட்டார். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அவருக்கு முடிஞ்சிருச்சு. அவர் வந்து சீக்கர் கிடையாது, ஹீ இஸ் அ சீயர். இது அவர் வந்து சாதகன் அல்ல, சித்தன். அப்படிப்பட்டவர் எதுக்காக சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவது ஏன் கேள்வி. முதல் 2 வரி கேள்வி. அப்படிப்பட்டவங்க சில பேர் பார்க்குறோம், நம்ம சித்தர்களாக இருக்காங்க, சித்த புருஷர்கள் தியானத்திலேயே சமாதியிலே சில பேர் இருக்காங்களே. நீங்கள் தான் சொன்னீங்க சமாதி பழகுனா அவன் ஆருடன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக சமாதி பழகியே ஆகணுங்கிற அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அவங்க சமாதி பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக பண்ணுறாங்க? அவசியமா? அவங்களுக்கு தனக்குன்னு செய்வதற்கு காரியம் இல்லை. ஒரு தொழில் அற்றவர், அவங்களுக்கு செஞ்சுதான் ஆகணுங்கிற கர்த்தவியம் இல்லை. மோட்சத்தை அடைஞ்சிட்டாங்க, ஆனாலும் அவங்க தியானத்தில் உட்கார்ந்துருக்காங்களே ஏன் அப்படிங்கிறதுக்கு பதில், இத்தலம் மருவும் பிராரத்த பிரிவு எப்படி அப்படியே. இத்தலம்னா இந்த உலகில் நம்ம பிறந்து வரும்போது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிராரப்தம் தான் நமக்கு ஒரு விதையாக முளைச்சிருக்கு. இந்த குடும்பத்தில் போய் நம்ம பிறக்கணும், இப்படிப்பட்ட உடல் நமக்கு கிடைக்கும், இப்படிப்பட்ட மனசு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிராரப்தம் தான் டிசைட் பண்ணியிருக்கு. நீ எங்கே போய் அந்த விதை விழுந்துச்சோ அந்த இடத்துல அந்த பிராரப்தம் இருக்கும் வரைக்கும், பிராரப்த பிரிவு இந்த ரே போட்டிருக்கு, ஆனால் நம்ம இந்த ரீ போட்டுக்கலாம். நம்ம பிரிவுனா பேதம். பிராரப்தத்தில் இருக்கிற பேதம் எப்படியோ அப்படி தான் அவங்க இருப்பாங்க. இப்போ அவர் தியானத்தில் தான் இருக்கணும்னு அவருக்கு பிராரப்தம் இருக்குது அப்படின்னா அவர் அப்படித்தான் இருப்பார். முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தத்துவ விளக்கப்படலத்தில் ஞாபகப்படுத்துகிறார். நம்ம பிரம்மவித்து வரன் வரியான்லாம் படிக்கும்போது அந்த பிரம்மவித்தில் பார்த்தோம், வேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும், ஆதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆவ ஆகும். மாதவம் செய்யினும் செய்வர், வாணிபம் செய்யினும் செய்வர், பூதலம் புறப்பர், ஐயம் புகுந்து உண்பார் ஜீவன். அவங்களோட பிராரப்தம் எப்படி இருக்கோ, வியாபாரியாக கூட இருக்கலாம், வாணிபம் செய்யினும் செய்வர், தவம் செய்யினும் செய்வர், உட்காந்து காட்டில் சமாதியா அபியாசத்திலே இருக்கனாலும் இருக்கலாம், மாதவம் செய்யினும் செய்வர், பூதலம் புறப்பர், ஐயம் புகுந்து உண்பர். ராஜ்யத்தை ஆளலாம், ராஜாவா நம்ம ஜனகரை பார்க்குறோம், கிருஷ்ணரை பார்க்குறோம், நம்ம பெரிய குடும்பி கிருஷ்ணர். இல்லறத்தில் இருக்கிற கிருஷ்ணர் இல்லறத்தில் இருக்கிற அர்ஜுனனுக்கு தான் உபதேசம் பண்ணுறாருன்னு பார்க்கணும். இது எப்படி வேண்டாலும் இருக்கலாம், அதுக்கு காரணம் அவரவருடைய பிராரப்தம். முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்று முன்பே சொன்னேனே. அப்போது அவங்க சமாதி பழகுறாங்க அப்படின்னா அவங்களோட வாசனையில் உலக வாசனை கொஞ்சம் கூட இல்லை. இப்போ நமக்கெல்லாம் ஆன்மீக வாசனை பிரம்மாக்கார விருத்தியை நம்ம கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ராமகிருஷ்ணர் இதில் பார்க்கும்போது அவருக்கு உலக விருத்தியை டெவலப் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. உல்ட்டா நம்மளாம் எப்போ பார்த்தாலும் அனாத்மாவையே யோசிச்சுட்டே இருக்கும். ஆத்மாவை நினைக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது நமக்கு. ஐயோ உட்காந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணுற அவஸ்தையெல்லாம் பட்டுட்டு அப்புறமாட்டி ஐயோ ஆமாம் நான் ஆத்மா என்ன அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட வேண்டியது இருக்குது.
இப்போ மகான்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு அனாத்மாவை நினைக்கிறது கஷ்டமாக இருக்கான். இது அவங்களுடைய பிராரப்தம், அவங்களுடைய அமைப்பே அந்த மாதிரி இருக்குது. அதனால ஒரு சிலர் சமாதி பழகுனாங்க அப்படின்னா அவங்களுடைய பிராரப்தத்தில் அப்படி இருக்கிறதுனால பழகுறாங்களே ஒழிய எதையும் அடைவதற்காக இல்லை. அடைஞ்ச பிறகு என்ன அடைகிறதுக்கு அதில் இருக்குது அதனால் அடைந்த பிறகு அவர்களுக்கு அடைவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அவங்க பழகுறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய பிராரப்தம். நம்ம இதில் கேள்வி கேட்பாங்க, நம்மெல்லாம் சிவனை தியானம் பண்ணுறோம், கண்ணமூடி சிவன் தியானத்தில் உட்காந்துருக்காரு அப்படியா? அவர் சிவன் யாரை தியானம் பண்ணுறாரு? அவர் தன்னையே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சாமியை தியானம் பண்ணுறோம், தியானத்தில் சாமி உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவர் எதை தியானம் பண்ணுறாரு? அவர் தன்னையே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுபோல் எதை அடைவதற்காக அவர்கள் செய்வதில்லை. அவங்களுக்கு இந்த உலகத்தில் பிரவೃತ್ತಿ எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. அதனால அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. முக்தரும் வெகுவிதம் ஆவர் என்று முன்பே சொன்னேனே. இப்போ நமக்கு வியாதி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மருந்து தேவையில்லை, சாப்பிட மாட்டோம். நமக்கு காய்ச்சல் சரியாக போச்சு அப்படின்னா திரும்ப பேராசிட்டமால் போடுவோம்மா, தலைவலி போயிடுச்சுன்னா போட மாட்டோம். அதுபோல் நமக்கு இந்த நிவர்த்தி ஆகிவிட்டது, அஞ்ஞானம் முழுமையாக நிவர்த்தியாகிவிட்டது, என்னுடைய விபரீத பாவனையை நான் தூக்கி கடாசிட்டேன், உடல் மனம் புத்திங்கிற எண்ணத்தில் இருந்து நான் ஓரளவுக்கு நன்றாக விடுபட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன தேவையில்லை? அபியாசம் தேவையில்லை. இதே கொஞ்சம் ஆழமாக இன்னும் சொல்கிறார். நல்லவனே கேள் உலகுபகாரம் ஞானிகள் விவகாரம் அல்லது வேறொரு பெரும் இல்லை, அதனால் பிரியும் இல்லை. வல்ல சிருஷ்டி முதல் பல தொழிலாள் வரும் புண்ணிய பாபம் எல்லாவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. நல்லவனே கேள் உலகுபகாரம் ஞானிகள் விவகாரம் அல்லது வேறொரு பெரும் இல்லை, அதனால் பிணியும் இல்லை. வல்ல சிருஷ்டி முதல் பல தொழிலாள் வரும் புண்ணிய பாபம் எல்லாவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. எதுக்காக ஞானி கஷ்டப்பட்டு விவகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதில் ஈஸ்வரனை ஞானியையும் ஒப்பிட்டு சொல்கிறார். நல்லவனே கேள், நன்றாக தர்மத்தை அனுஷ்டித்த சிஷ்யனே. ஏன்னா நமக்கு அந்த குணங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அசையா நிவாத தீபத்தில் இருக்கிறவனுக்கு அதுக்கு என்ன அபியாசம் பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் சத்துவகுணத்தை நீ மேலோங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும். இப்போ நன்றாக அந்த மனம் தூய்மை அடைவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட அந்த சிஷ்யனே கேள், கவனமாக கேட்பாயாக. உலகு உபகாரம் ஞானிகள் விவகாரம். ஞானிகளுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. என்ன வேலை? உலகத்திற்கு நன்மை செய்வது மட்டும்தான். உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம். அல்லது வேறு ஒரு பேரும் இல்லை. அதை விட்டுட்டு அவங்களுக்கு அவர்களுடைய சுய லாபத்துக்காக செய்வதற்கு எந்த ஒரு தொழிலும் இல்லை. ரொம்ப முக்கியம். ஞானி விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரே அப்படின்னா அவர் தனக்காக பண்ணுவதில்லை. நம்ம முதல்ல ஆரம்பத்தில் நமக்கு கர்மயோகம் பண்ணி தான் உள்ளே வரணும்னு நம்ம சொல்கிறோம். கர்மயோகம் பண்ணுறது எதுக்காக? சித்த சுத்திக்காக என்ன பண்ணுறோம்? கர்மயோகம் பண்ணுறோம். எல்லா இடத்தையும் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட, ஈஸ்வர பிரசாத புத்தியோட காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் மன தூய்மை வருது, நமக்கு ஒரு புண்ணியம் வருது. அந்த புண்ணியத்தின் மூலமாக நமக்கு நித்திய அனித்திய வஸ்து விவேகம் வருது. போதும், இதெல்லாம் அனித்தியம்னு புரிஞ்சு போச்சு, நித்தியத்தை தேடி வர்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? ஞான யோகத்துக்கு வர்றோம். ஞான யோகத்துக்கு வந்ததுக்கப்புறம்
எல்லாம் பொய்ன்னு புரிஞ்சிருச்சு, எதுவுமே உண்மை இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. பொய்ன்னு புரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக காரியம் பண்ணணும்? ஆதிசங்கரர் அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணவர். பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியாங்கிறத ஸ்தாபனம் பண்ணவர். ஆனால் அவர் வாழ்க்கை பூரா தேசம் பூரா நடந்து நடந்து என்ன பண்ணியிருக்காரு? அவ்வளோ காரியம் பண்ணியிருக்காரு, பாஷ்யம்லாம் எழுதியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் செய்கின்ற காரியத்துக்கு பேர் லோக சங்கிரகம். ஞானத்துக்கு முன்னாடி ஒருவன் செய்கின்ற காரியத்துக்கு சர்வீஸுக்கு பேர் கர்மயோகம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் செய்கின்ற அந்த உபகாரத்திற்கு பேர் லோக சங்கிரகம். லோகமே மித்தியான்னு புரிஞ்சு இந்த லோகத்திற்காக அவர் உபகாரம் பண்ணுவதற்கு பேர் லோக சங்கிரகம். அவர் தனக்காக எதுவுமே செய்வது இல்லை. கருணையினால் மற்றவர்களை கரையேற்ற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாரு? இந்த விவகாரத்தில் ஈடுபடுறாரு. எல்லா ஞானியும் ஈடுபடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த குரு சிஷ்ய பரம்பரையிலே பார்க்கலாம். நம்ம தபோவன் மகாராஜ் அப்படியே கங்கை கரையிலிருந்து இறங்கியே வரல, அவர் அங்கேயே இருந்துட்டார். அவர்கிட்ட சாஸ்திரம் படித்து மோட்சத்தை அடைஞ்ச சுவாமி சின்மயானந்தர் என்ன பண்ணார்? இந்த கங்கை எல்லாருக்கும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த ஞான கங்கையை நான் எல்லாருக்கும் கொண்டு போய் கொட்டணும்னு என்ன பண்ணுறாரு அவர்? என்னால் அந்த கங்கையை அடைச்சி வைக்க முடியாதுங்கிறது மாதிரி அவருடைய பிரவாகம் உலகமெல்லாம் பரவிச்சு. இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வித்திட்டவர் சுவாமி சின்மயானந்தர். ஏன்னா அதெல்லாம் அங்கே ஹிமாலய மலைகள்லேயே குகைகள்லையும் மலைகள்லையும் இந்த ஞானம் மறைந்து கிடந்தது. அதை வெளியே கொண்டு சாதாரண மக்களுக்கு எல்லார் மேலேயும் நமக்கு கருணையினால் உலகு உபகாரம், தனக்காக இல்லை அல்லது வேறு ஒரு பேரும் இல்லை. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான சுய லாபமும் இல்லை, பிணியும் இல்லை. அதனால் அவங்களுக்கு துன்பம் எதுவுமே கிடையாது. பார்க்குறவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியும், அவங்க ரொம்ப சரீரத்தால் சிரமப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஞானி அதுக்கப்புறம் விவகாரம் பண்ணுறது எல்லா விவகாரமும் தனக்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய சுயலாபத்துக்காக எந்த ஒரு காரியமும் அவர் செய்வது இல்லை. ஏன்னா அவர் தன்னில் தான் நிறைவாக இருக்கின்றார். அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோன்னு படித்தோம். இப்போது நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப போய் பந்தியில் போய் உட்காருவோமா? உட்கார மாட்டோம். இப்போ உலகத்தில் விவகாரத்தில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்புகளோட காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஞானிக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் எதுலேயுமே இல்லை. எதனால என்ன செஞ்சு முடிச்சிட்டார் அவர்? எதனால் அவர் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை? அவருக்கு எல்லாமே பொய்ன்னு தெரியும். பொய்யில் போய் எதை போய் எதிர்பார்ப்போம்? மித்தியாங்கிறது தெளிவாக தெரியுது. இப்படி கனவு வரணும் அப்படி கனவு வரணும்னு நினச்சிட்டு படுப்போமா நம்ம? கனவு அது எப்படி கனவாக இருந்தால் இப்போது அதனால அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லவே இல்லை. நல்லது நடந்தாலும் கனவு தான், கெட்டது நடந்தாலும் கனவு தான், நீ நினச்சது நடந்தாலும் கனவு தான், நீ நினச்சது நடக்கலேனாலும் கனவு தான். அதனால் எதுனாலும் பாதிக்கப்படாதவராக இது நம்ம நல்லா ஆழமாக உள்ளுக்குள்ளே போகணும். நமக்கு மித்தியாங்கிறது நமக்கு அவருக்கு நல்லா புரியுது. ஏன்னா அவர் முழிச்சிட்டார், இந்த மாயையிலேருந்து முழிச்சிட்டார். நம்ம இன்னும் அதில் விவகாரத்தில் ஈடுபடும் போது நம்ம அப்பப்போ போய் என்ன ஆயிரும்? ஸ்டிக் பண்ணிக்கிறோம். சித்பானந்தரோடைய ரொம்ப அடிக்கடி நான் சொல்கிற கொட்டேஷன் தான் இறைவா, நான் ஒரு திட்டம் இடுகின்றேன், அது உன்னுடைய திட்டத்தில் இருந்தால் நடத்து, இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றும் கிடையாது. நடத்துனா நடத்து, நடத்தலைன்னா நடத்தாட்டி போ. இது உன்னோட சிருஷ்டி, என் சிருஷ்டி ஒன்றும் கிடையாது. என்னால் முடிஞ்சதை நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். நடந்தால் நடக்கட்டும், நடக்கலைன்னா இது உன்னுடைய, ரமணர் பார்க்குறோம், உன் இஷ்டம் என் இஷ்டம். அவங்களுக்குன்னு ஒரு இஷ்டம் எதுவுமே இல்லை. எனக்கு இது இஷ்டம்னு இல்லாததுனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை.
அதனால் பிணியும் இல்லை. ஏன் நமக்கு ஒரு இஷ்டமாக இருக்கிறதுனால தான் நமக்கு அது எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கும்போது நம்ம கவலைப்படுறோம். நீ நடந்தாலும் பொய் தான், நடக்கலைனாலும் பொய் தான், கிடைச்சாலும் பொய் தான், கிடைக்கலைனாலும். இது நமக்கு ஆழமாக நமக்கு அதான் ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால் அல்லது வேறு ஒரு பெரும் இல்லை, பிணியும் இல்லை. வல்ல சிருஷ்டி முதல் பல தொழிலால் வரும் புண்ணிய பாபம் எல்லாவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. இப்போ இதில் இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ளே உள்ளே போகிறார். ஈஸ்வரனையும் ஞானியையும் சேர்த்து கம்பேர் பண்ணுறார். வல்ல சிருஷ்டி, நல்ல வெல் பிளான்டு சிருஷ்டியில் எல்லாம் அவ்வளோ பிளான்டாக இருக்குது. எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கணும், நினச்சே கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அதாவது நமக்கு எத்தனை வயசில் தலை நிறைக்கணும்னு நம்மளோட டிஎன்ஏல இருக்கான், அதில் ஸ்டோர் ஆகியிருக்கான். நமக்கு எப்போ பல்லு முளைக்கணும், எப்போ அடுத்த செட்டு பல்லு உழணும், கடைசி செட்டு பல்லு எப்போ உழணும், இதெல்லாம் நம்மளுடைய டிஎன்ஏலே இருக்கான். இப்போ அது மாதிரி ஒரு சிருஷ்டி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ தான் இது நடக்கணும், குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணுற இந்த வயசில் நடக்கணும், எல்லாம் ஒன்றும். அப்போ அப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிருஷ்டி. வல்ல சிருஷ்டி முதல் பல தொழிலால் வரும் புண்ணிய பாபம் எல்லாவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில் ஈஸ்வரன் பல தொழில் செய்கிறார். பஞ்சகிருத்திய பராயணன்னு சொல்கிறோம். நமக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், நம்ம 5 இதை சொல்கிறோம். நம்ம பொதுவாக சிருஷ்டி ஸ்திதி லயம் சொல்லுவோம். ஆழமாக படிக்கும்போது மறைத்தல் அருளல்னு சொல்கிறோம். எதை மறைச்சி வச்சுருக்காரு? நான் யாருங்கிறத மறைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் காட்டிட்டு எனக்கு நான் யாருங்கிறதே மறந்து போச்சு. எப்படி இருக்கும் யோசிப்பார். நம்ம யாருங்கிறத மறந்து எங்கேயோ போகிறோம். நாங்கள் இந்த காசிக்கு போகும்போது ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தருக்கு ட்ரெயினில் எங்கேயோ இறங்கிட்டார். அவருக்கு தான் யாருங்கிறது தெரியலை. அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்போது எப்படி பிறக்கிறோம், நாம் யாருன்னே தெரியாமல் தத்தளித்து முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவருடைய அருளாலே என்ன பண்ணுறது, மறைத்தல் அருளல். எப்படியோ கஷ்டப்பட்டு சிக்கி தவிச்சு அப்புறம் எப்படியோ இந்த கைவிலைனவனி இந்த கிளாஸில் உட்கார்ந்ததுக்கப்புறம் குரு சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, அருளல். இப்போ அந்த 5 தொழில்கள் பண்ணுகின்ற அந்த இறைவன் அவருக்கு என்ன இல்லை, வரும் புண்ணிய பாபம். பல தொழில் பண்ணுறார். சிருஷ்டி ஸ்திதி லயம் சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு நம்ம வீட்டை கொஞ்சம் நம்ம ரூமை நம்ம டேபிளை ஒதுக்கி வைக்கிறதே நமக்கு அவ்வளோ இழுத்து போடுறோம். இங்கிட்டு வைக்கிறோம், அங்கிட்டு வைக்கிறோம், ஷெல்ஃபை எடுத்து மாற்றி வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவருடைய பெரிய சிருஷ்டியில் அவருக்கு என்ன இல்லையா, புண்ணிய பாபம் இல்லையா. யாருக்கு? இறைவனுக்கு அவருடைய செயலில் புண்ணிய பாபம் இல்லை. திடீர்னு என்னது, வெல்கனோ வருது, சுனாமி வருது, அதனால அந்த சிருஷ்டி பண்ண அந்த சிருஷ்டி கர்த்தாவுக்கு பாவம் வருமா? வராது. நல்லா மழை பெய்யுது, நல்லா எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்காங்க, அதனால புண்ணியம் வருமா? வராது. ஏன்னா அவர் ராகத்வேஷம் அற்றவராக இருக்கின்றார். வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல். எப்படி அந்த இறைவனுக்கு ராகத்வேஷம் இல்லாததால் அவருக்கு புண்ணிய பாபம் இல்லையோ, அதுபோல் இந்த ஞானிக்கு புண்ணிய பாபம் எதுவும் இல்லை. அவருக்கு இந்த விவகாரம் அவருக்கு பாரமாக இல்லை. எப்படி இறைவனுக்கு விவகாரம் பாரமாக இல்லையோ, அதுபோல் ஞானிக்கு இந்த விவகாரம் பாரமாக இல்லை. இப்போ இதில் என்ன பண்ணிட்டாரு, ஞானியையும் ஈசனையும் கம்பேர் பண்ணியிருக்கார். இதை வச்சு அடுத்த கேள்வி வரப்போ அப்படித்தான் கொண்டு போகிறார். ஒரு கேள்வியிலேருந்து அடுத்த ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக அடுத்த ஒரு கேள்வி, இப்படி தான் நமக்கு அப்படியே சங்கிலி மாதிரி அந்தாதி மாதிரி போயிட்டுருக்கு நமக்கு. இப்போ ஞானியும் ஈசனும் ஒன்று அப்படின்ட்டார். ஏன்னா ஞானிக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான சுயநலமான எண்ணம் இல்லை அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்ல போகிறார். இன்னும் அடுத்து கொஞ்சம் ஆழமாக இதை நம்ம பார்க்க போகிறோம். ஈசனுமாய் அப்படி அடிச்சு உருவாகி எழுந்தருளும் குருவே, ஈசனும் ஞானியும் ஒப்பென்றி
ஒப்பென்றால் ஈசனும் ஞானியும் மமதையகந்தை இகந்ததினால் ஒப்பாம் ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே ஈசனுமாயருவாய் உருவாகி எழுந்தருளும் குருவே ஈசனும் ஞானியும் ஒப்பென்றீரே எப்படி ஒப்பென்றால் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம் ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே. அடுத்த கேள்வியை கேட்குறான். ஈசனுமாய் அருவாய் உருவாகி எழுந்து அருளும் குருவே. குருவுக்கு ஒரு பெரிய அடைமொழி. குரு தான் நமக்கு ஈசனாக இருக்கின்றார். ஈசன் என்பது இந்த இடத்துல சகுண பிரம்ம ஈஸ்வர். முதல்ல படிக்கும்போதே பார்த்தோம் அவர் எப்படி நிர்குண பிரம்மத்தில், நமக்கு பாயிரத்தில் படிக்கும்போது எப்படி நிர்குண பிரம்மமாக குருவை பார்த்தாரு, சகுண பிரம்மமாக பார்த்தாரு. அதுபோல் ஈசனுமாய் சகுண ஈஸ்வரனாகவும் நிர்குண பிரம்மமாகவும் உருவாகி எழுந்து அருளும் குருவே. ஏன்னா குரு வேற, இறைவன் வேறு கிடையாது. நமக்கு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம. அந்த பரபிரம்மம், அந்த மெய்ப்பொருள் தான் இந்த குரு வடிவாகி தாங்கி என்னை கரையேற்றுவதற்காக எனக்கு அனுகிரகம் செய்திருக்கின்றது அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருவனே. குருவுக்கு நமக்கு இறைவன் வேறு குரு வேறு அல்ல. அப்படிப்பட்ட அந்த குருவே இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? ஈசனும் ஞானியும் ஒப்பு என்றீரே. ஈஸ்வரன் யாரு, ஞானி யாரு? ஞானி பெரியவர் தான் ஒத்துக்கிறோம். ஆனால் அவரை ஈஸ்வரனா சொல்ல முடியுமா? எங்களை விட பெரியவர், ஓகே. ஆனால் அவர் எப்படி இறைவனா நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒப்பு என்றீரே, எப்படி ஒப்பு அப்படின்னு கேள்வி கேட்குறான். என்றால் எப்படி, இது ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனையும் ஞானியையும் எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம்? ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது நமக்கு. ஏன்னா அவர் பெரிய சிருஷ்டிகர்த்தா, அவர் சர்வஜன், அவர் உலகத்தையே படைத்தவர். அப்படிப்பட்டவரையும் ஞானி, அவர் ஒன்றையும் படைக்கலை, அவருக்கு இந்த சிருஷ்டி பண்ணுற சக்தியெல்லாம் கிடையாது, உலகத்தை உண்டாக்குற சக்தியெல்லாம் கிடையாது. அப்போ எப்படி ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கோணத்தில் நம்ம ஈசனும் ஞானியும் ஒன்றுன்னு சொல்கிறோம். அதான் சொல்ல போகிறாரு. ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம். மமதைனா மமகாரம், அகந்தைனா அகங்காரம். அகங்காரம்னா ஈகோ கிடையாது. அகங்காரம்னா இந்த உடலை நான் என்று நினைப்பது, என்னை நான் ஜீவனாக நினைப்பது, என்னை ஜீவாத்மாவாக நினைப்பது. என்னை இந்த உடம்பா நினச்சிட்டேன் அப்படின்னா உடனே என்ன வந்துடும்? என்னுடையவைகள் வந்துவிடும். என்னுடைய குழந்தை, என்னுடைய உடைமைகள், என்னுடைய பொருள், அதுக்கெல்லாம் பேர் என்னது? மமகாரம்னு பேர். அகங்காரம்னா என்னை நான் உடல்னு நினைச்சிக்கிறது அகங்காரம். இந்த பொருள் எல்லாம் என்னுடையது, இது ஏன் புஸ்தகம், முடிச்சோடனே என்ன பண்ணுறேன்? ஏன் புஸ்தகத்தை தூக்கி வச்சுக்கிறேன், ஏன் ஃபோனை தூக்கி வச்சுக்கிறேன், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இப்போ என்னுடையது அப்படின்னு என்ன பண்ணுறேன் நான்? அது கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனால் இறைவனுக்கும் ஞானிக்கும் தன்னை உடல் என்ற அபிமானம் கிடையாது, இவைகள் என்னுடையவை என்கின்ற அபிமானமும் கிடையாது. அந்த ஒரு ஆங்கிளில், அந்த அறிவினால், அந்த பற்றற்ற தன்மையினால் ரெண்டு பேரை ஈக்குவேட் பண்ணுறோம். ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் இல்லாமல் இருப்பதால் ஒப்பாம். ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே. இன்னொரு திருஷ்டியை சொல்கிறார். உலகெல்லாம் இவனாமே. பாரதியார் பாட்டில் பார்க்குறோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்,
நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாயிர. இப்போ எல்லா இடத்துலையும் அவர் தன்னையே பார்க்கின்றார். ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே, தன்னையே எல்லாவற்றிலையும் பார்க்கின்றார். அதான் நம்ம ஞானிகளோட ஒவ்வொருத்தரோடதையும் பார்க்குறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்போது தன்னை மாதிரியே மற்றவர்களை நேசிக்கின்ற குணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேற நீ வேற கிடையாது, நானே அனைத்துமாக இருக்கின்றேன் அப்படின்னு அந்த மமகாரம் இல்லாத, அகங்காரம் இல்லாத அந்த கோணம். அதனால தான் ஞானிகளால் அவ்வளவு உபகாரம் பண்ண முடியுது. இந்த ஒரு திருஷ்டி இருக்கிறதுனால தன்னை நம்மளாம் ஃபஸ்ட்டு மீ ஃபஸ்ட் அப்படின்னு நினைப்போம். வந்து எப்போவுமே நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு, அது வந்து இயற்கையாகவே இருக்கும் நமக்கு. ஞானிக்கு யூ ஃபஸ்ட், அவங்களுக்கு யூ மீங்கிறதே கிடையாது, எல்லாம் இவனாமே. இதில் பார்க்குறோம் நமக்கு மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாத்தி தத் பிரம்மாபியாச விதுர் புதா. இப்போது தன்னையே எல்லாவற்றிலும் பார்க்கிட்டு, என்னிடத்திலிருந்தே எல்லாம் உண்டாகிற்று, என்னிடத்திலேயே எல்லாம் நிலை பெற்று இருக்கின்றது, என்னிடத்திலேயே எல்லாம் ஒடுங்குகின்றது அப்படின்னு நம்ம ஞானிக்கு தன்னை அந்த சர்வாத்ம பாவத்தோடு எப்போவும் இருக்கின்றார். நம்ம ஜீவாத்மா பரமாத்மான்னு பிரித்து சொல்கிறோம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆத்மா. இதில் பகவானுக்கு கிருஷ்ணர் சொல்ல போகிறார், பகவத்கீதையில் வரும், அகம் ஆத்மா குடாகேஷ சர்வ பூதாசய ஸ்திதக. நான் எல்லா உயிர்களுக்கும் ஆத்மாவாக நான் தான் இருக்கேன், எல்லாவற்றிலும் நான் தான் இருப்பாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த காரண திருஷ்டியில் பேசுகிறார். ஞானி எப்பவும் தன்னை இந்த உடல் பொருளோட சேர்த்து கொள்வது இல்லை. நம்மளை நம்ம உடம்பாக நினச்சா எல்லாரையும் உடம்பாக நினைப்போம். நம்மளை நம்ம ஆத்மாவாக நினைக்க தொடங்கும் போது எல்லாரையும் ஆத்மாவாக நினைக்க தொடங்கும். அப்போது இந்த அகங்காரம் இல்லாத, மமகாரம் இல்லாத அந்த ஒரு நிறை உணர்வு ஞானிக்கு இருக்கின்றது. அந்த அது பேர் தான் அகண்டாகார விருத்தின்னு சொல்லுவோம். நமக்கு இருக்கிற கண்ட விருத்தி. கண்டம்னா இது நான், இது நீ, இது என்னுடையது, இது உன்னுடையது, இது எனக்கு வேணும், அது உனக்கு வேணும். என்ன பண்ணுறோம்? இது கண்டமாக இருக்குது. கண்டம்னா பிரிவு, நான் வேற நீ வேறன்னு பிரித்து 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 பேசுகிறது. இது என்னது? அகண்டாகார விருத்தி. திருவள்ளுவர் ஈஸியாக சொல்லிட்டார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம். அதான் இது அகந்தை மமதை இகந்ததினால் ஒப்பான். யார் ஒருவன் தனக்கு ஒரு மாதிரியோ அடுத்தாளுக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறானோ அவன் ஜீவன். யார் ஒருவன் தன்னை போல் பிறரை நேசிக்கின்றானோ அவன் ஈஸ்வரன் தான். அதனால தான் நம்ம மகான்கள் எல்லாத்தையும் இறைவனாகவே தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுகிரக சக்தி உண்டு. எப்படி இறைவனுக்கு சிருஷ்டி பண்ணுற சக்தி உண்டு, இறைவனுக்கு அனுகிரகம் பண்ணுற சக்தி உண்டு, அதே மாதிரி ஞானிக்கும் அனுகிரகம் பண்ணுகின்ற சக்தி உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அகங்காரம் மமகாரம் இல்லாததால் தன்னை போல் பிறரை நேசிக்கின்ற அந்த ஒரு குணம் இருப்பதால் நம்ம என்ன சொல்கிறோம்? இறைவனையும் ஞானியையும் ஒப்புன்னு சொல்கிறோம். மற்றபடி அவருக்கு சிருஷ்டிலாம் பண்ண முடியாது. ஞானிக்கு வந்து உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண முடியாது. அது காத்து ரட்சிக்கிற பொறுப்பு, முக்காலத்தை அறிந்தவர், சிலது தெரியலாமா இருக்கும் ஞானிக்கு வந்து. ஆனால் ஈஸ்வரனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சல் தான். அந்த சர்வஜத்துவம் அதெல்லாம் வந்து கம்மி தான். ஆனால் முழுமையாக இந்த ஆவரண சக்தியிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருக்கின்றார்கள். இறைவனும் ஞானியும் நான் உடல் என்கின்ற அந்த எண்ணத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு இருக்கின்றார்கள். அந்த அகங்காரம் மமகாரம் இல்லாததுனால, யான் எனது என்னும் செருக்கு இல்லாமல் இருப்பதால் அவர்கள் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். அவர்களை ஈஸ்வரனாகவே நாம் நினைக்கின்றோம் அப்படிங்கிறத முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய கேள்விகள் வரப்போகுது. எப்படி இந்த ஈஸ்வரனை ஞானியை எப்படி நம்ம ஒப்பிட்டு சொல்கிறது? ஏன்னா நமக்கு நிறையா குழப்பம் வரும். எப்படி நம்மளே கடவுள் நம்ம சொல்கிறோமா? எப்படி இறைவனுக்கும் ஞானிக்கும் எந்த இடத்துல நம்ம ஒப்புமை சொல்லப்படுகின்றோம், எந்த இடத்துல வேற்றுமை, அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஞானி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த அகங்காரம் மமகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க. நம்ம அகங்காரம் குறைய குறைய மமகாரம் குறைய தொடங்கி, மமகாரம் குறைய குறைய அகங்காரம், ரெண்டுமே வந்து இதுதான். பொருள் ஆசைகள், என்னுடைய பொருள்களில் இருக்கிற ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வரும்போது என்ன ஆகும்? அகங்காரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலகிட்டே வருவோம்.
என்னுடைய குழந்தை அப்படின்னு அதை கட் பண்ணிட்டோன்னா அப்போ என்னுடைய குழந்தை அது வந்துடும் நமக்கு. அப்போ நான் என்னுடைய அகங்காரத்தில் நான் அம்மாங்கிற இடத்த க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அகங்காரம் மமகாரத்தை நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஈசனுமாய் பல ஜீவருமாய் உலகெல்லாம் இவனாமே தன்னை போல் பிறரையும் நேசிக்கின்ற அந்த விஷாலமான மனது யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்களே. நமக்கு இந்த குணங்கள் நமக்கு நன்றாக வந்து அமையணும். அதுக்கு கைவல்ய சக்தி கணபதி நமக்கு அனுகிரகம் செய்யணும். கைவல்ய மாதர் சங்கத்தில் இருக்கின்ற அனைத்து குருமார்களுடைய அனுகிரகம் நமக்கு நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னும் நம்மளை கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அது ஈஸ்வர அனுகிரகம். நமக்கு ஞானிக்குத்தான் ஈஸ்வரனிடம் பரிபூர்ண பக்தி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பக்தி நமக்கு நன்றாக வளரணும். இந்த ஞானம் நமக்கு பரம பிரயோஜனத்தை கொடுக்கணும்னு நம்ம போற்றி வணங்கி அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். உத்தம குருவே குருவே ஆருளருமா ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு தியானாதிகள் சில செய்குவது என்றால் இத்தலம் அருவும் பிராரத பிரிவு எப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே. நல்லவனே கேள் உலகுபகாரம் ஞானிகள் விவகாரம் அல்லது வேறொரு பேரும் இல்லை அதனால் பிணியும் இல்லை. வல்ல சிருஷ்டி முதல் பல தொழிலால் வரும் புண்ணிய பாபம் எல்லாவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. ஈசவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. ஈசனுமாயருவாய் உருவாகி எழுந்தருளும் குருவே ஈசனும் ஞானியும் ஒப்பென்றீரே எப்படி ஒப்பென்றால் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம். ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.